வாக்களித்து உங்களுடைய எம்பிக்களையோ எம்எல்ஏக்களையோ தேர்ந்தெடுக்க போற வாக்காளருடைய வயது என்பது இந்த 18 இருந்து 30க்குள்ளே ஏறக்குறைய 1.25 கோடி 1.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறீர்கள். அப்ப இந்த தேசத்தினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போவது யார்? இளைஞர்கள். இந்த வயசில் இருக்கக்கூடிய நீங்கள் தான் யார் எம்பியா வரணும், யார் எம்எல்ஏ வரணும்னு முடிவு பண்ண போறீங்க. ஒரு வீட்டில் கணவன் சொல்லி மனைவி கேட்காமல் இருக்கலாம், மனைவி சொல்லி கணவன் கேட்காமல் இருக்கலாம். ஓட்டு போட போகும்போது எனக்கு இவரை பிடிக்குது ஓட்டு போடுங்கன்னு புருஷன்ட்ட பொண்டாட்டி சொன்னா, நீ உன் வேலையை பாரு அது எனக்கு தெரியும்னு சம்சாரம் சொல்லலாம். சம்சாரம் சொன்னா வீட்டுக்காரரு உனக்கு பிடிச்சாலுக்கு நீ போடு, எனக்கு பிடிச்சாலுக்கு நான் போடுறேன்னு சொல்லலாம் மாத்தி மாத்தி. ஆனா பிள்ளைகள் சொன்னா அப்பாவோ அம்மாவோ கேட்பாங்க, நீ இப்படிதான் போடணும்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்காக வேண்டியாவது ஓட்டு போடுவாங்க. அப்படி இருக்கிற வயசு. ஏன்னா எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அன்பு பாராட்டப்படக்கூடிய மகனோ மகளோ மருமகளோ இருக்கக்கூடிய மருமகனோ இந்த வயசில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள். அதனால இந்தியாவில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. நான் ரொம்ப நேரம் பேசுறேன்னா அப்புறம் நீங்க எல்லாம் பேச முடியாது. இப்ப வேலை வாய்ப்பு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இந்தியாவில். படிச்ச பிறகு வேலை கிடைக்கல, எத்தனை பேர் போய் வெளிநாட்டுக்கு போக முடியும்? அதனால இந்த மாதிரி வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பக்கத்தில் அதிகரிச்சுட்டே இருக்கு. நான் நிறைய பேசலாம். நான் பேசினா சுருதி அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் நேரு விவேகானந்தரா, அது கவர்மெண்ட் ஆபீசர், கவர்மெண்ட் ஃபங்க்ஷனு. நம்ம பாட்டுக்கு எதிர்கட்சி மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது ஆளுங்கட்சியை திட்டிட்டு போனா அவங்களுக்கு அவஸ்தை ஆயிடும் அப்புறம். So I don't want to put her in trouble. அதனால நிறைய அரசியல் பேச விரும்பல. அதற்கான இடமோ களமோ இது கிடையாது. வெளியே பேசிக்கலாம் அதுக்கு. ஆனால் நாட்டினுடைய நிலைமை என்னன்னா, ரொம்ப இருக்கிற சூழல் ஒவ்வொரு காலகட்டத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும், யார் பிரதமராக இருந்தாலும், எந்த கட்சி ஆட்சி இருந்தாலும், யார் முதல்வராக இருந்தாலும் அவங்க காலத்தில் அவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. யாரும் மக்களுக்கு கெடுதல் செய்யறதுக்காகவே ஆட்சிக்கு வர முடியாது. பட் யார் யார் காலத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மக்கள் ஜட்ஜ் பண்ணி தான் திருப்பி வரணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஸோ இதுல பாராளுமன்ற சட்டமன்றம் என்பது சட்டம் இயற்றக்கூடிய இடம். அதில் படித்தவர்கள் வர வேண்டும். படித்தவர்கள் சட்டசபைக்கோ பார்லிமெண்ட்டுக்கோ படிச்சவங்க வரணும். இப்ப பார்லிமெண்ட்ல நிறைய வசதி இருக்கு. முன்பெல்லாம் நாங்க போற போது ஒன்னு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் பார்லிமெண்ட்ல என்ன நடக்குதுன்னாது தெரியும். ஒரு காலகட்டம் இருந்தது, இப்ப மாறி இருக்கு. அப்ப எப்படின்னா, விளையாட்டா ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் பேசிட்டு இருக்கும்போது தூங்கிட்டே இருந்தார். எதுக்கு ஒருத்தர் ஹிந்தியில பேசிட்டு இருக்காரு? ஹிந்தியில பேசினா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் வரும், இங்கிலீஷ்ல பேசினா ஹிந்தியில டிரான்ஸ்லேஷன் வரும். இந்த ரெண்டுக்கும் தான் டிரான்ஸ்லேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. அப்ப ஒரு எம்பிக்கு ஹிந்தியும் தெரியல இங்கிலீஷும் தெரியலன்னு வச்சுங்க, இப்ப முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒண்ணு, தூங்கினாலும் ஒண்ணு தானே. அப்போ இங்கிலீஷும் தெரியாத ஹிந்தியும் தெரியாத ஒருத்தர் நல்லா கோட்டை விட்டு தூங்கினார். பக்கத்தில் ஏற்பட்டு தட்டி எழுப்பினார். அதுக்கு பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், விடியா நிம்மதியா தூங்கிட்டு போறாரு. அவர் முழிச்சுட்டு இருந்தா மட்டும் என்ன கேட்க போகுது காதுல? அவருக்கு இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது. இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்ப அப்படி கிடையாது. இப்ப புது பார்லிமெண்ட்ல என்ன சிஸ்டம்னா, நீங்க எதுல வேணாலும் பேசலாம். தமிழ்ல பேசலாம், மலையாளத்துல பேசலாம், கன்னடத்துல பேசலாம், உருதுல பேசலாம், ஹிந்தியில பேசலாம். இந்தியாவுக்குள்ள 18-19 மொழிகள்ல நீங்க பேச முடியும். பேசுறது மட்டுமல்ல, நீங்க என்ன மொழியில பேசினாலும் அது டிரான்ஸ்லேட் ஆகும். நம்ம தமிழ்ல பேசினா தமிழ்ல பேசுறது ஒருத்தர் அதை ஹிந்தியில கேட்கிறான்னு வச்சுங்க, அங்க ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க, நாங்க உட்கார்றதுக்கு முன்னால
அதில் ஹிந்தி அப்படின்னு டச் பண்ணிட்டு இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு தமிழில் பேசுறது இந்தியில் டிரான்ஸ்லேட் ஆகி வந்துட்டே இருக்கும். ஒருத்தர் இந்தியில் பேசுறாரு, அது தமிழ் தான் தெரியும்னு வச்சுங்க, தமிழை அழுத்திட்டு போட்டுக்கிட்டீங்கன்னா தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகி வரும். அது மாதிரி எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்ல எந்த மொழியில பேசினாலும் இட் கெட்ஸ் டிரான்ஸ்லேட்டட். அதனால அந்த வசதி இருக்கு, மொழி மாற்றி மொழி பெயர்த்து கேட்டுக்கொள்வதற்கு. அதனால பார்லிமெண்ட்ல போறதுல மொழி ஒரு பிரச்சனை அல்ல. பட் அதே நேரத்தில் ஏன் படிச்சிருக்கணும்னு சொல்றேன்னா, இளைஞர்கள் பார்லிமெண்ட்டுக்கு வர்ற போதோ சட்டசபைக்கு வரும்போது வந்தா அங்க வர்ற ஒரு சட்ட முன்வடிவுகளோ முதல்ல வரும்போது அதுக்கு பில்ஸ்ன்னு பேரு. பார்லிமெண்ட்ல சட்டம் முன்னதுக்கு முன்னால கொண்டு வரப்படுகிற சட்டத்துக்கு we call it as bills. அந்த பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது you can raise objections. அப்போ அதை படிச்சா தானே சொல்ல முடியும், படிக்க தெரிஞ்சா தானே அது என்ன சட்டம் வருதுன்னு தெரியும். இப்ப 377 நீக்கணும், ஆதரிக்கிறதா எதுக்கிறதான்னு 377 என்ன இருக்குன்னு பார்த்தா தானே தெரியும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு சட்டத்துக்கும் படிச்சிருந்தா அது உதவியா இருக்கும். அதனால சட்டசபையோ பார்லிமெண்டோ படித்தவர்கள் வர வேண்டும். அதற்கு உங்களை போன்ற கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், எதிர்காலத்தில் அரசியல் ஆர்வமுடையவர்கள் அரசியலில் ஈடுபட முன்வர வேண்டும். அப்பதான் அரசியலில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வர முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.